This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த துயரத்திற்கு முடிவில்லையா? அடர் வானத்தின் ஆபத்தான பயணம். டோலியில் தூக்கி சென்றும் பறிப்போன உயிர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள லவுட்கோவி கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை டோலி கட்டி சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் ஆபத்தான ஒற்றையடி பாதையில் கிராம மக்கள் சுமந்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருந்தபோதும் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்தார். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் மாரியம்மாள் என்ற பெண் இதே போல டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுதந்திரம் கிடைத்தது 75 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் சாலை வசதி இல்லாததால் இதுபோல உயிரிழப்புகள் தொடர்வதாக புலம்புகின்றனர் அந்த பகுதி கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக அளவில் பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. ஆனால் அங்கு பல வசதிகள் கொட்டி கிடப்பதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். கொடைக்கானல் பகுதியில் மட்டும்தான் அந்த நிலை. மேல்மலை பகுதிகளில் உள்ள மலை கிராமங்கள் பலவற்றிற்கு இன்றும் வரை சாலை வசதியும் மின்சார வசதியும் அறிவே கிடையாது. அவசர காலங்களில் கூட கொடைக்கானல் அல்லது பெரிய குளத்துக்கு செல்ல கால்நடையாகவே பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பகுதிதான் கொல்லக்கவி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர், பெரியூர், சின்னூர் காலனி, கடப்பாறை குழி உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாத காரணத்தால் தேனி மாவட்ட பெரியகுளம் பகுதியில் இருந்து கரடு முரடான வனப்பகுதியினை கடந்து சென்றும் தங்களது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை, அவசர கால தேவை உள்ளிட்ட இதர தேவைகளுக்கும் பெரியகுளம் பகுதியை பயன்படுத்துவது வாடிக்கையாக வைத்துள்ளனர். மேலும் முறையான சாலை வசதி இல்லாத காரணத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மக்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை டோலி கட்டி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுமந்து கொண்டு வந்து மருத்துவமனையில் அனுமதித்து வருகின்றனர். இதில் ஒரு சில சமயங்களில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக அப்பகுதி கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 400 வருடங்களுக்கு முன்பே தோன்றியது கோக்கவி கிராமம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த கிராமத்தில் செல்வதற்கு காலம் காலமாக போதிய சாலை வசதி இல்லாததால் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான ஒத்தையடி பாதையில் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே கிராம பொதுமக்கள் நடந்து சென்று வருகின்றனர். மேலும் அக்கிராமத்தில் இருந்த அவசர தேவைக்கு கும்பக்கரை அருவி வழியாக பெரியகுளம் செல்வதற்கு 6 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதியின் நடுவே ஆபத்தான முறையில் நடந்து செல்ல வேண்டும். மேலும் இங்கு விளைவிக்கும் விளைபொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் தலை சுமையாகவும் பொது சுமக்கும் குதிரைகள் மூலம் கொண்டு சென்று விற்று தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் சாலை வசதி இல்லாத காரணத்தால் மகப்பேறு காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் டோலி கட்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒத்தையடி பாதையில் கொண்டு வரும்போது சிலர் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாரியம்மன் என்ற பெண் இதே போல டோலி கட்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பழனிசார் ஆட்சியர் தலைமையில் குழு அமைப்பு உத்தரவிட்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த குழு என்ன ஆனது என்று தெரியவில்லை. தற்பொழுது திண்டுக்கலுக்கு புதிய ஆட்சியர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இனிமேலாவது இந்த கிராமத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்
அப்பகுதி மக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.